hello, welcome to Saranubhava Samil. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹெம்மியான பிரிஞ்சி வித் மட்டன் குருமா ரெசிபி பார்க்கலாம். என்னோட பிரதர் வீட்டில் நடந்த சின்ன ஃபங்க்ஷனோட ரெசிபியை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து 30லேருந்து 40 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மட்டன் வந்து 5 கிலோ வேக வச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் வெறும் ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே தனியா தூள் ஒரு பேக்கெட் ஆட் செஞ்சுருக்காங்க. பாருங்க, உப்பு தேவையான அளவு. மஞ்சள் தூள் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்க, குக்கரில் இது நல்லா 1 or 2 விசில்ஸ் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் ஆட் செஞ்சு மூடியிருக்காங்க. பாருங்க, இப்போ வேறொரு பவுலில் ஆனியன், லவங்கம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே ஆட் செஞ்சு வதக்கினே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குருமா ப்ரிப்ரேஷன். ஆலு வித் மட்டன் குருமா செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைடில் ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெமியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குருமாவுக்கு என்னென்ன ஆட் செய்கிறோமோ அந்த பொருள் எல்லாமே ஆட் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தியான அளவில் ஆட் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கூடவும் இன்னும் ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுருக்காங்க. தனியா பவுடர் ஆட் செஞ்சுருக்காங்க. நான் 5 kgs ரெசிபிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரைஸ் 5 kg. அதுக்கேற்ற மாதிரி குருமா செய்கிறாங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய், ஆனியன் எப்படியும் 2 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் ஒரு 2 கிலோ ஆட் செஞ்சுருப்பாங்க. ஆயில் கம்மியாக இருக்குன்னு ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் ஒரு 4லேருந்து 5 தேங்காய் இருக்கும். மிக்சரில் நல்லா அரைச்சி ஆட் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் தண்ணியும் கூடவே ஆட் செஞ்சுருக்காங்க. பாருங்க, இது நல்லா வேகட்டும். கறியும் வேக வச்சுருக்காங்க அதுக்குள்ள. இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரிஞ்சி ரெசிபி ரெடி செய்கிறாங்க. ஆயில் ஒரு கவர் ஆட் செஞ்சுருக்காங்க. பாருங்க, இன்னொரு கவர். இப்படியும் ஒரு 1.5 லிட்டர் ஆயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரிஞ்சிக்கு யூஸ் பண்ணுற பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ, கடல் பாசி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏலக்காயும் ஆட் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் 30லேருந்து 40 பேர் இருக்கும் வீட்டில் சாப்பிட்லாம், ஏதாவது ஸ்மால் ஃபங்க்ஷன்னா. பாருங்கள், பச்சை மிளகாய் ஒரு 1/4 கிலோ ஆட் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 1 kgலேருந்து 2 kg இருக்கும். எல்லாமே நல்லா வதக்கிக்கிறாங்க. பிரிஞ்சி இலை. நான் ரைஸ் வித் குருமா செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு.
தக்காளி ஒரு 1/2 kg இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படியும் ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் செஞ்சுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் செஞ்சுருக்காரு. எப்படியும் 2 liters ஆயில் கேட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸுக்கு. Five kg ஜீரக சம்பா ரைஸ் ஊற போட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு ஆட் செஞ்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 பேர் சாப்பிட்லாம். நம்ம சிம்பிளான ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்கள், இதில் 5 பவுல் தண்ணி ஆட் செஞ்சுருக்காரு. ஏன்னா 5 கிலோ ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக 1 கிலோக்கு 1 பவுல் ஆட் செஞ்சுருக்காரு. பாருங்கள், கறியும் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கறி வெந்துடுச்சான்னு இவர் செக் பண்ணுறாரு. இவர் பேர் வந்து ரவி அண்ணா. செம்மையாக செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சி வித் குருமா நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவார். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் இவர் தான் வந்து செய்வார். செம்மையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி ஒரு 75% பாயில் ஆனால் போதும். இன்னும் கொஞ்ச நேரம் குருமாவில் வேக வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாருங்கள் ரைஸ் எல்லாமே ஆட் செஞ்சுருக்காரு. தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கொத்தமல்லி புதினா இப்போ தான் ஆட் பண்ணுறாரு அவர். வதக்கும் போது போடலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தம்முக்கு வச்சுடுவார் ரைஸு. பாருங்கள், அதுக்குள்ளே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஆட் செஞ்சுருக்காரு குருமா பவுலில். இது எப்படியும் ஒரு 3 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு. அதுலேயும் கொத்தமல்லி புதினா ஆட் செஞ்சுருக்காரு. உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உருளைக்கிழங்கை ஆட் செஞ்சுருக்காரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனையும் ஆட் செஞ்சுக்கிட்டாரு அவர். மட்டன் ஆட் செஞ்ச பிறகு எப்படியும் ஒரு 20 minutes வேக வச்சார் ஃப்ரெண்ட்ஸ் குருமாவை. காரம் சரியாக இருக்கான்னு பார்க்குறாரு. காரம் இன்னும் கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்காரு. ரெட் சில்லி பவுடர் வெறும். இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்ததால் காரம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்காக சில்லி பவுடர் ஆட் செஞ்சுக்கிட்டாரு. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியிலே உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.